போராட்டத்திலே இணைந்து கொள்கிறார். எனவே கட்டாய இந்தியை நீங்கள் வரக்கூடாது என்பதற்காக மொழி போராட்டத்திலே அறைகூவல் விடுத்த பொழுது ஏராளமான மக்கள் மறியலிலே பெண்களும் ஆண்களும் கூடியிருக்கிறார்கள். எல்லாரையும் சிறைப்பிடிக்கிறார்கள் அந்த அரசாங்கம். அப்படி சிறைப்பிடித்தவர்களை ஒருவர்தான் நடராசன் என்பவர், சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞர். சாதாரண ஒரு கூலி தொழிலாளருடைய இருக்க குடும்பத்து ஒரே மகன். பெரியார் அறைகூவல் எடுக்கிறார் என்பதற்காக பெரியாருடைய கொள்கையை மிக தார்மீக அன்பு கொண்ட அவர் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு சிறைக்கு கொள்கிறார். சிறையிலே அவருக்கு நிறைய கொடுமைகள் செய்கிறார்கள். உணவு ஒவ்வாமை வருகிறது, கடுமையான வயிற்று வருகிறது. மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். 15 நாட்கள் மருத்துவமனையில இருந்த பிறகு 15வது நாள் அவரை கேட்கிறார்கள், நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர், நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன், நான் சிறையிலே இருந்து சாவேனை தவிர என் மொழியை காப்பாற்றுவதற்கு என் உயிரை தியாகம் செய்வதை தவிர மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன் என்று அந்த நடராசன் என்பவர் சிறையிலேயே உயிர் நீத்தார். அவரை சவ ஊர்வலமாக முத்தையா செட்டியார் காலிலே ஏற்றுக்கொண்டு சென்னையிலே 10,000 பேர் ஊர்வலமாக சென்று அவரை ஈமர் சடங்கிலே நின்று அண்ணா அவர்கள் ஆற்றிய உரைதான் மிக சிறந்த உரை 1939. அப்படிப்பட்ட மன உறுதியோடு வாழக்கூடியவர்கள் எதையும் வெல்வார்கள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஆக ஏராளமான செய்திகளிலிருந்து நேர நெருக்கடியின் காரணமாக குழந்தைகள் எல்லாம் ஆடுகின்ற அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே அதற்காக வாய்ப்படுத்தி எனக்கு வாய்ப்படுத்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நேரத்தில் அறிமுகப்படுத்தி தம்முடைய உரையை அதே ஆழமாகவும் தெளிவாகவும் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்குரிய பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் சங்கா அவர்களை சார்பாக வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஈரோடு வாசகி கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது தமிழ் பயணத்தில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற அதற்குரிய நண்பரும் சமூக சேவகருமான திரு ஜெய்சங்கர் ஐயா அவர்களை 2 மணிக்குள்ளில் ஒரு வார்த்தை இந்த அவையை வழங்குகிறேன். நிகழ்ச்சி நேரங்களில் இல்லாத போல வாய்ப்பு தந்ததற்கு பற்றிய நிர்வாகிகளுக்கு நன்றி. இந்த அமைப்பின் தலைவர் அவர்களே, செயலாளராக திருப்பூரை மாணவர்களே, இருக்கக்கூடிய தோழர்களே, இந்த வளரும் எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய நிகழ்ச்சியை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்ற என்பதை சிறப்பான எடுத்துக்க ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அதுவும் இந்த நகரமன்ற நிகழ்ச்சி மாதம் ஒரு முறை நடத்தும் அமைவு சமீபத்தில் இங்க இந்த டோர்னமெண்ட் இன்னொரு கூட்டத்துக்கு வந்து ஒரு செம்மலர் வரவேற்பு எப்பேற்பட்ட சாதனை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மணிமேகலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 20,000 குழுக்களில் சிறந்த குழுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த ஒரு மனிதனும் தான் சமுதாயத்தில் மேலிருந்து வந்த பிறகு அந்த சமுதாயத்தை திரும்பி பார்க்க வேண்டும். அந்த சமுதாயம் தான் அவனுக்கு ஒரு நர்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமாக இருக்கு. அந்த பகுதியை திரும்பி பார்க்கிற ஒன்றை நான் வாங்கிக்கிறேன். இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் விதைத்தவுடன் இதை பார்க்க முடியாது. ஒரு அறிவு சுழற்சிக்கான அடிப்படை இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பார்க்கின்ற பொழுது இந்த சுவர்பட்டியிலிருந்து எங்கோடு மிக்க அறிவாளிகள், மெத்த படித்தவர்கள், நாட்டிற்காக உழைக்கக்கூடிய பண்பாளர்கள், வந்த வழியை திரும்பி பார்க்கும் கைகூடிய சிறந்த சான்றோர்களை உருவாக்கக்கூடிய இடமாகிறானே என்று மிக உறுதியாக ஒரு மனிதனை உள்ளபடியே மனிதனாக வாசிப்பது மட்டுமே. அந்த வாசிப்பதை நேசிப்பதை நல்ல மனிதனாக மாறுகின்றான். அது வரலாற்று. ஏன்னா
எத்தனை சொன்னாலும் எடுத்துக்கொள்ளாத மனிதன் கூட நல்ல புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது மனமாறுது. மகாத்மா காந்தி தான் சத்திய சொல்ல அழைத்தார் சொல்லுவோம். நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுக்கின்ற போது புத்தகத்தை தொடர்புடைய அந்த ஆசிரியர் மனதை கொடுக்கிறீர்கள். அந்த ஆசிரியர் உங்கள் மூலமாக உறவாடி தனது கருத்துக்கள் உங்கள் மூலமாக சமுதாயத்தை சொல்லுகின்ற பொழுது சமுதாயம் பண்படும் வளர்ப்படும். ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு முன்னெடுப்பை நீங்க எடுக்கக்கூடிய வளர கலைஞர் சங்கத்தை அமைப்பில் அந்த தலைவர் அவர்கள் இங்கு வாரமாக இருக்கிறார். அவருடைய மிக அருமையான நிகழ்ச்சி இளைஞரை நான் முன்னோடு பாராட்டுகிறேன். ஏன்னா அரசு பணியில் இருந்த போது கூட ஓய்வு எதையும் செய்ய வேண்டும் என்று 34 வருடம் ஆசிரியர் பணியாளர் 3 ஆண்டுகள் முழுவதும் ஏராளமான மாணவர்களை வளர்த்துவிட்ட பெருமை எங்களுக்கு உண்டு. மாணவர் நினைத்து பார்க்கிறார். இது கூட ஒரு நிகழ்வு ஒரு மாணவன் 2000 மாணவனை அழைத்து அவர் நடத்துகின்ற கூட்டத்தில் காலையில் 2 மணி நேரம் கலந்து தான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு வேறுதான் கல்வி வேணும். நம்ம வளர்த்த மாணவர் வளர்ந்திருக்கின்றார்கள், மிகச்சிறப்பாக வளர்கின்றார்கள், அவர்கள் ஏராளமாக போட்டிருந்தார்கள். அது நாமும் ஒரு பங்களித்து அவர்கள் போட்டிருக்கிறோம். அதை போல எதிர்வருந்தார்கள் இங்கு வளரக்கூடிய குழந்தைகள் நல்ல மிகப்பெரிய மருத்துவர்கள், மிகப்பெரிய வல்லுநர்களாக மாற வேண்டும். எல்லாரையும் விட நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வளரும் தமிழ் எழுத்தவர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்த நிகழ்வாக குழந்தைகள் குறிப்பில் ஒப்பிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய அற்புதமான நோக்கமே குழந்தைகளை மேலே பயன்படுத்தி நல்ல ஒரு அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்கான நிகழ்வு. லாவண்யா அவர்கள் 70 திருக்குறள் ஒப்பிக்கக்கூடிய திறமை உடையவர். நேரம் கருதி 20 திருக்குறள் தொடர்ந்து முயற்சி கொடுக்குறாங்க. தற்போது இந்த 20 குரல் சொல்லுவோம். 20 குரல்